உலகின் ஒட்டுமொத்த சக்தி. ஜாம்பவானுக்கு நன்கு தெரியும் அனுமன் எப்படிப்பட்டவன் என்று. அனுமனுக்கே தெரியாத உண்மைகளை கூட ஜாம்பவான் அறிவார். கரடி ராஜாவாக இருந்தாலும் ஜாம்பவான் மிகுந்த ஞானம் உடையவர். ஒருவரை பார்த்த மாத்திரத்தில் எடை போட்டு தள்ளுவன தள்ளி கொள்ளுவதை கொள்ளக்கூடியவர். திரேதாயுகத்திலே இன்றைய மனித வாழ்க்கை முறையிலிருந்து நிறைய மாறுபாடுகள் இருந்தன. குறிப்பாக சில சாபங்கள் காரியங்கள் காரணமாக விலங்குகளின் வடிவிலும் மனிதர்களின் ஞானத்தோடும் ஓர் இனம் அந்த நாட்களில் காணப்பட்டது. அந்த வகையைச் சேர்ந்தவர்கள்தான் கிளியின் முக அமைப்பை உடைய சுக மகரிஷி மற்றும் சப்த கண்ணீரில் ஒருத்தியான பன்றி முகத்தை உடைய வராகி போன்றவர்கள். இவர்களுக்கு இடையே வானர மனித இனம் ஒன்றும் வனங்களிடையே மனிதர்களைப் போலவே அரசாட்சி எல்லாம் புரிந்து வந்தது. அந்த இனத்தின் வழி வந்தவர்கள்தான் சுக்ரீவன், வாலி முதலானோர். இவர்கள் பிறப்புக்கும் தேவர்களுக்கும் ஒரு மறைமுக தொடர்பு இருந்தது. மனிதர்கள் ஆண் பெண் என்னும் இருபாலரின் இந்திரிய சேர்க்கையால் உருவாகிறவர்கள். ஆனால் இதையும் கடந்து அந்த நாட்களில் சில இந்திரிய சேர்க்கைகள் நிகழ்ந்துள்ளன. அவற்றின் மூலமாக அபூர்வமாக பல உயிர்களும் தோன்றியுள்ளன. குந்தியின் காது வழியாக பிறந்ததாக கூறப்படும் கர்ணனின் பிறப்பே ஆய்வுக்குரியதுதான். ஓர் எல்லைக்கு மேல் இன்றைய விஞ்ஞான பதிப்புகளை உடைய மனத்தால் அவற்றை எடை போட்டு பார்க்க முடியவில்லை. அவற்றை விசித்திரமான கற்பனை என்றோ நம்ப முடியாத ஒரு சம்பவமாகவோ தான் நினைக்க வேண்டியுள்ளது. அனுமனின் பிறப்பிலும் கூட பல விசேஷங்கள் புதைந்து கிடக்கின்றன. திருமாலின் 10 அவதாரங்களில் ராமன் என்கிற ஓர் அவதார காலத்தின் போது அனுமன் ராம லட்சுமணர்களோடு சேர்ந்து மாபெரும் சாகசங்கள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் காலகதியில் முன்பே தீர்மானிக்கப்பட்டவை என்று சொல்கிறவர்கள் உண்டு. அன்றைய ரசமான கற்பனைகள் என்பவர்கள் கூட அனுமனை நம்பி தொழுது அதனால் துயரங்கள் விலகியும் ஞானம் கைகூடியும் நன்மைகள் விளையும் போது அனுமனை எண்ணி ஆனந்த கண்ணீர் விட்ட சம்பவங்கள் ஏராளம் ஏராளம். விளைவுக்கே செயல் என்கிற அடிப்படையில் பார்த்தால் அனுமன் மீதான பக்தி நமக்கு அளிக்கும் விமோசனங்களுக்கு அளவே இல்லை. அது நுட்பத்திலும் நுட்பமாக நமக்குள் பல எண்ணங்களை உருவாக்குவதையும் தவிர்க்க முடியாது. உலகில் மனிதன் மட்டுமே உயரிய உயிரினம், மற்றவை அவனுக்கு கீழே என்பதை நமது புராணங்கள் மறுத்து, விலங்குகள் தாழ்ந்தவை அல்ல, அவற்றுக்கும் மனிதனுக்கும் மேலான சக்தி உண்டு என்று கூறுவதாகவே தோன்றுகிறது. அம்மட்டில் அனுமன் பாத்திரம் ஓர் அட்சய பாத்திரம். அவன் பிறப்பிலும் பல சூட்சுமங்கள். அனுமனின் தாய் அஞ்சனை, அவளும் வானரப் பெண்தான். கேசரி என்கிற வானர வீரனை மணந்து இன்பமாக வாழ்ந்தவளுக்கு மழலை இல்லாதது ஒன்று தான் குறையாக இருந்தது. இதனால் இருவரும் அடைந்த துன்பம் எல்லை இல்லாதது. அந்த நிலையில் கேசரியின் துயரத்தை அறிந்த ஒரு முனிவர் சிவபுரானை நோக்கி கையை காட்டினார். கேசரி, உனக்கான மழலையை இந்த ஈசனால் தான் தர முடியும். அவன் திருவடிகளை இறுக்கிப்பிடி. பக்தர்கள் துயர் தீர்ப்பதில் அந்த ஈசன் நிகரில்லாதவன் என்றார். கேசரியும் கானகத்தில் உள்ள ஒரு லிங்கத்தின் முன் கண்ணீருடன் மண்டியிட்டு விட்டான். அஞ்சனையோ மாயவனை நோக்கி பூசிக்க தொடங்கினாள். அஞ்சனா, நீ இப்பொழுதே வேங்கடமலைக்கு செல். அங்கே வேங்கடவன் திருப்பாதம் பிடி. வேங்கடமலை மேல் அவன் கோவில் கொண்டிருப்பதே உன் போன்றவர்களின் துயரத்தை தீர்க்கத்தான் என்றாள் தேவதை ஒருத்தி. இப்படி பெருமானை கேசரியும் திருமாலை அஞ்சனையும் பற்றி கொண்டு மனதுக்குள் மழலைக்காக உருக ஆரம்பித்தனர். அவர்களின் தவத்தி தன் வேலையை காட்டத் தொடங்கியது. அஞ்சனையின் தவத்தை காண அந்த ஈசனும் உமையும் வேங்கடமலைக்கு வந்தபோது அங்கே ஓர் ஆண் குரங்கும் ஒரு பெண் குரங்கும் ஆலிங்கனத்தில் இருந்தன. உலக உயிர்களின் இயக்கத்திற்கே காரணமான தேவதேவியர்க்கு தங்களின் இன்பமான சேர்க்கைத்தான் உலகில் இப்படி எதிரொலிக்கின்றார் போல தோன்றியது. ஈசனும் உமையும் தங்களையே இரு மந்திகளாக நினைத்து கொண்டு மகிழ்ச்சி பெருக்கோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் போது அவர்களின் சங்கமத்தில் ஓர் ஒளி உருவானது. விளைவுக்கே செயல் என்கிற அடிப்படையில் பார்த்தால் அனுமன் மீதான பக்தி நமக்கு அளிக்கும் விமோசனங்களுக்கு அளவே இல்லை. அது நுட்பத்திலும் நுட்பமாக நமக்குள் பல எண்ணங்களை உருவாக்குவதையும் தவிர்க்க முடியாது. இப்படி உலக நாயகன் நாயகியரின் மனோபாவம் அமைவதும் அதில் உருவாகும் மகிழ்ச்சி ஓர் ஒளியாவதும்
கோடி கோடி ஆண்டுகள் கொண்ட காலகதியில் எப்போதோ நடக்கும் ஓர் அதிசயமாகும். அதே வேளையில் அவர்களோடு அங்கே உலா வந்தவர்களில் வாயுவும் ஒருவன். பஞ்சபூதங்களில் ஒருவனாகிய வாயுவுக்கு அந்த ஒளியை சுமப்பதில் ஓர் ஆனந்தம். கூடவே இந்த ஒளியாகிய சக்தியில் இருந்து இன்னொரு பிரபஞ்சம் உருவாகப் போகிறதா, இல்லை தங்களை போன்ற நித்திய பூதம் ஒன்று உருவாகப் போகிறதா, அல்லது உமையால் கணபதியும் ஈசனால் முருகக் கடவுளும் உருவானது போல் இன்னொரு தெய்வத்தம் தோன்றப் போகிறதா என்றெல்லாம் கேள்விகள், ஆச்சரியங்கள். வாயு அந்த ஒளியை சுமந்தபடியே திரிந்த போது தவத்தில் இருந்த அஞ்சனை மேல் மோதிட அந்த ஒளியும் அவள் சுவாசிக்கையில் காற்று போல் அவளுக்குள் புகுந்து விட்டது. கண் திறந்த அஞ்சனையின் எதிரில் வாயு. ஒளி உள் நிறைந்ததால் அஞ்சனையின் உடல் மனம் என்று சகலத்திலும் மளமளவென்று மாற்றங்கள். அடுத்த வினாடியே அவள் வயிற்றில் யாரோ கருக்கொண்டது போல் ஓர் உள்ளுணர்வு. வாயுவும் என் வசம் இருந்த சிவ பார்வதி ஒளித்தான் உன்னுள் பெருகப் போகிறது. அது எதுவாக இருந்தாலும் அதற்கு நீ தாய் என்றால் நான் தந்தை என்றான். அஞ்சனை அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அதன் பின் அவள் கருக்கொண்டு ஒரு மூல நட்சத்திரத்தில் அனுமனை ஈன்றாள். சிவசக்தியே ஒளியாகி பின் நுண் உயிராக அதை வாயு அஞ்சனையிடம் சேர்ப்பித்தது என்பது வரை எல்லாம் தெய்வ சங்கல்பம். அனுமனின் மூலம் இது. முருகன் போல் விநாயகர் போல் அன்றி கருவில் தங்கி பின் பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உருவான சரீரம் அனுமனுக்கு. முருகனின் பிறப்புக்கும் விநாயகரின் பிறப்புக்கும் வெவ்வேறு விசேஷ காரணங்கள் இருப்பது போல ஆஞ்சநேயனின் பிறப்புக்கு ஒரு விசேஷ காரணம் இருக்கவே செய்தது. விசேஷ பிறப்பெடுத்தவனுக்கு மற்ற தேவர்களும் அணிவகுத்து வந்து வரங்களை பரிசாக தந்தனர். சிவசக்தி அம்சம் என்பது சாதாரணமானதா என்ன? அதற்கு அச்சம் ஏது, துக்கம்தான் ஏது? அதனால் தானோ என்னவோ வானில் அன்றாடம் உதயமாகும் சூரியனை ஒரு சிவந்த பழம் என்று பால அனுமான் அதை பறித்து உண்ண ஆகாயத்தில் பறக்க தொடங்கி இருந்தான். சூரியனை சமீபத்தால் அனுமன் கதி என்னாகும்? இதனால் அந்த நெருப்பு விழுங்குமா, இல்லை இது அதை விழுங்கிவிடுமா? தேவர்களிடம் ஒரே நடுக்கம். மகனின் வேகத்தையும் விவேகமில்லாத குறும்பச் செயலையும் பார்த்து செய்வதறியாது வாயு பகவான் திகைத்து நிற்க இந்திரன் தான் ஓடிப்போய் வழிமறித்து தடுத்தான். அனுமன் இந்திரனை லட்சியம் செய்வது மாதிரியே தெரியவில்லை. பொறுத்து பொறுத்து பார்த்த இந்திரனுக்கு வஜ்ராயுதத்தை கையில் எடுப்பதை தவிர வேறு வழியில்லை. அந்த ஆயுதத்தால் ஒரே அடி. பால அனுமனும் மயங்கி கீழே விழுந்து விட்டான். அதன் பிறகு இந்திரன், ஐயா, நான் தேவர் உலகத்தையும் சகல லோகங்களையும் காப்பாற்றவே இந்த சிறு பிள்ளையை தீண்டினேன். என் பிழை ஏதுமில்லை என்று அரட்ட அதை கண்ட மற்ற தேவர்களான வருணன், குபேரன், யமன், ருத்ரன் முதலானோர் அனுமனை சமாதானப்படுத்த எண்ணம் கொண்டார்கள். அதற்கு முன் அனுமன் மூர்ச்சை தெளிய வேண்டுமே. வாயு தந்தை பாசத்துடன் பிரம்மனிடம் முறையிட்ட பிரம்மன் அனுமன் கணக்கில் ஒரு புது வாழ்க்கை அளிக்கும் ஆயுளையே வைக்க பால அனுமனும் மூர்ச்சை தெளிந்தான். அப்பொழுதே பிரம்மன் கூறிவிட்டான், சிவசக்தி அம்சத்துடன் பிரம்ம லிபியும் சேர்ந்து விட்டது. இனி இது திருமாலுடன் சேர வேண்டியதே பாக்கி. பிரம்மா கூறியதன் பொருள் எல்லோருக்கும் விளங்கிவிட்டது. பூவிலகில் திருமால் ராமனாக அவதாரம் எடுக்கப் போகிறார். சிவபக்தனான ராவணன் அகந்தையோடு அரக்கர் குலம் தானே உயர்ந்தது என்கிற எண்ணத்தில் இருந்து வருகிறான். அவனை அழிக்க திருமால் முடியும் போது அனுமனே துணை செய்ய வேண்டும். உலகில் ஓர் அறப்பணி நடக்கப் போகின்றது. அதில் நமது பங்கும் சேர வேண்டும் என்று எண்ணியே குபேரன், யமன், சூரியன், இந்திரன் என்று ஒருவர் பாக்கி இல்லாமல் தங்கள் தங்கள் பங்குக்கு வரங்களை வாரி வாரி வழங்கினார்கள் அனுமனுக்கு. ஒருவர் அளித்த வரமும் மிக விசேஷமானது. சூரியன் தன் ஒளி எழிலில் ஒரு பங்கையே தாரை வார்த்து கொடுத்து விட்டான். பிரம்மனோ போரில் உன்னை யாராலும் எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது என்றும் என்னால் மூர்ச்சை தெளிவிக்கப்பட்டதால் உனக்கு சிரஞ்சீவி என்று ஒரு நாமம் அமையும் என்றும் வரத்தை அருளிச் சென்றார். குபேரனோ, எந்த செல்வத்திற்கும் உன்வரை தடையில்லை, உன்னை வணங்குகிறவர்க்கும் நான் அள்ளி தந்தருள்வேன் என்று தன் பங்கிற்கு வரத்தை தந்திட, யமனோ,
நீ விரும்பினால் அன்றி உன்னை நான் நெருங்க மாட்டேன் என்று கூற, ருத்திரனோ உன்னுள் வெப்பம் தகிக்கும் போதெல்லாம் பேராற்றல் வெளிப்படும். அதனால் நீ இந்த உலகையே கூட தூக்கி எறிந்து பந்து போல் உருட்டி மகிழலாம். அப்படி ஒரு பலம் உன்னுள் பெருகும் என்று சொன்னான். மூல நட்சத்திரத்தில் அஞ்சனை கருவில் பஞ்சபூத அம்சங்களுடன் மனித உருக்கொண்டு குரங்கின் சாயலில் பிறந்த அனுமனை கோள்கள் தங்கள் கட்டுப்பாட்டின்படி அணுக முடியாதபடி போயின. இதனால் மூல நட்சத்திரத்தில் அஞ்சனை கருவில் பஞ்சபூத அம்சங்களுடன் மனித உருக்கொண்டு குரங்கின் சாயலில் பிறந்த அனுமனை கோள்கள் தங்கள் கட்டுப்பாட்டின்படி அணுக முடியாதபடி போயின. அது மட்டுமல்ல, அனுமனை சரண் புகுந்தவர்களிடமும் கோள்கள் செயலிழக்கும் ஒரு பேரருளும் அனுமனிடம் உருள தொடங்கியது. கூட்டி கழித்து பார்த்தால் கேசரியின் சிவபக்தி, அஞ்சனையின் மால் பக்தி, வாயுவின் பேருதவி இம்மூன்றால் உயிரான சிவசக்தி அம்சமாகிவிட உடலானது திருமாலின் அம்சமாகிவிட இந்த இரண்டையும் இணைத்த கர்த்தாவாக வாயு விளங்கிட ஏனைய பஞ்சபூதங்களுடன் தேவாதி தேவர்கள் பலரும் தங்களுக்கே உரிய சிறப்புகளை வரமாக அளித்திட உலகின் ஒப்பு உயர்வற்ற சக்தியாக இணையில்லா அருள் அம்சமாக அனுமன் உருத்திரண்டான் என்பதே அனுமன் பிறப்பின் சூட்சமம். இப்படியான சர்வ சக்திக்கும் காலம் ஒரு பூட்டினை போட்டது. அங்கேதான் காலத்தின் சக்தியை நாம் வியக்க வேண்டி உள்ளது. அத்தியாயம் முற்றிற்று. தேவாதி தேவன் சீதை இலங்கைக்கு கடத்தப்பட்டு விட்டாள் என்பது தெரிந்துவிட்டது. இலங்கையோ கடலுக்கு அப்பால் உள்ளது. யாரால் இந்த கடலை கடக்க முடியும்? இடையிலுள்ள இந்த ஆழியை கடப்பதை விட முக்கியம் சீதை நிச்சயமாக இலங்கையில் தான் இருக்கிறாளா என்று தெரிந்து கொள்வது. கழுகரசன் ஜடாயு கூறுவது பொய்யாக இருக்க முடியாது. அவன் சகோதரன் சம்பாதியும் யூகமாக பேசுகிறவன் அல்ல. ஆனாலும் சீதையை ராவணன் இலங்கையில் தான் வைத்திருக்கின்றான் என்பதற்கு என்ன உத்தரவாதம் உள்ளது? இப்படி பல கேள்விகள் அனைவருக்குள்ளும் எழும்பினாலும் கடல் கடப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லையே. அந்த மலைப்பு ஒவ்வொருவரிடமும் இருக்க ஜாம்பவானிடம் மட்டும் அது துளியும் இல்லை. அவர் நயனங்கள் அனுமனையே நோக்குகின்றன. அனுமனின் ஆதி அந்தம் அறிந்த ஞானக்கரடி அல்லவா இந்த ஜாம்பவான். ஜாம்பவான் என்றாலே ஆற்றலிலே அசாதாரண அளவு கொண்டவர் என்பது தானே பொருள். இன்றும் சிறந்த கல்வியாளரை வல்லவர் என்றோ தீரர் என்றோ சூரர் என்றோ கூறினாலும் அது அவரின் திறத்துக்கு பொருத்தமான ஒரு சொல்லாக அமையாமல் போய் அவர் ஒரு ஜாம்பவான் என்னும்போது மட்டுமே அனைவருக்கும் நன்கு விளங்கும். ஜாம்பவானுக்கு தெரியாத முன்பெண் விஷயங்களா? குறிப்பாக இங்கே தான் இருக்கிறாள் சீதை என்று தெரிந்துவிட்ட மாத்திரத்தில் நிமிர்ந்து எழுந்து இப்போதே புறப்பட்டு விட்டேன் இலங்கைக்கு என்று அனுமனால் சொல்ல முடியாமல் போனதற்கான அந்த கணத்தில்தான் ஜாம்பவான் மனதும் போய் நின்றது. எல்லாம் அந்த வனத்து ரிஷிகளின் சாபம். அறியாத வயதிலே ஹனுமன் அசாத்திய சக்திகளை அடுக்கடுக்காக பெற்றதன் எதிரொலி. அந்த சக்திகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த தவிப்பினாலும் பின் அவற்றை முறை தவறி பயன்படுத்தியதாலும் வந்ததன் விளைவுதான் சக்தியின் நாயகனாக இருந்தும் அந்த சக்தி பற்றிய விபரங்களே மனதில் இல்லாமல் போய்விட்டது அனுமனுக்கு. ஜாம்பவான் முதலில் அனுமன் அப்படி இருப்பது குறித்து மேலோட்டமாகத்தான் நினைத்து பார்க்கிறார். பிறகு விபரமாகவே எண்ணி சொல்கிறார். வாதாத்மஜா, உன்னை பார்க்கும்போது எனக்கு வியப்பும் விதிர்ப்பும் ஒரு சேரவே ஏற்படுகிறது. விடலை பிராயத்தில் அசாத்திய சக்திகளை வைத்துக்கொண்டு நீ குறும்பாகச் செய்த செயல்கள்தான் இன்று உன்னையே உனக்கு காட்டாதபடி தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றன. மௌனத்தவம் இயற்றிய பல முனிவர்கள் மேல் நீ ஒரு ஊழி காற்று போல் சென்று மோதியிருக்கின்றாய். அவர்களது பர்ணசாலை கூரையை எல்லாம் பிரித்து போட்டு கேட்டால் இது உறுதியாக இருக்கின்றதா என்று பார்த்ததாக சொன்னாய். ஒரு முறை ஒரு மரத்தின் உச்சியில் மலர் ஒன்று பூத்திருந்தது. அதை ஒரு முனிவர் பறிப்பதற்காக சிரமப்பட்டு நின்றபோது அந்த மரத்தையே பிடுங்கி சாய்த்தாய். ஒரு பூவுக்காக ஒரு மரத்தையே அழித்த உன் செயலால் ஒடுங்கி போனார் அந்த முனிவர். மொத்தத்தில் உனது குறும்பினால் தவ சிரேஷ்டர்களுக்கு ஏற்பட்ட மன கிளேசங்களுக்கு ஓர் அளவில்லை. ஆடினாய், பாடினாய், குதித்தாய், எல்லாம் உன் செயல் மட்டும் இல்லை, உன்னுள் கிடந்த சக்திகளின் செயல்.
நீருக்குள் மீனால் நீந்தாமல் இருக்க முடியுமா? காற்று வீசும்போது கிளைகள் ஆடாமல் இருக்க முடியுமா? பள்ளம் கண்டால் பாய்வது தானே நீரின் இயல்பு. உன் குறும்பும் இவற்றோடு சேர்ந்து விட்டது. அந்த குறும்பை உன் தாய் அஞ்சனை ரசித்தாள். தந்தையான வாயுவும் ரசித்தான். ஆனால் அமைதியை விரும்பும் முனிவர்களால் ரசிக்க முடியவில்லை. ஏய் வானர புத்திரனே, உனக்கு உன் சக்திகள் மறந்தாலன்றி நீ அமைதியாக இருக்க மாட்டாய். ஆகவே அவை உனக்கு மறந்து போகட்டும் என்று உன்னை சபித்து விட்டார்கள் ஹனுமனே. இருப்பினும் முக்காலங்களையும் ஊடுருவவல்ல அவர்களுக்கு உன் ஜென்ம காரணம் தெரிந்ததால் யாராவது அவற்றை ஞாபகப்படுத்தினால் உனக்கு உன் சக்திகள் தெரிய வரும். அவற்றை நீ பயன்படுத்துவாய் என்று கூறிவிட்டனர். அன்று அவர்கள் உன் சக்திகளுக்கு போட்ட பூட்டை இன்று நான் திறந்து கொண்டிருக்கின்றேன் என்கிறார் ஜாம்பவான். ஜாம்பவான் அப்படி சொன்னபோது சுற்றி நின்றபடி இருக்கும் அங்கதன் முதலான அனைவர் முகத்திலும் ஒரு பரவசம், ஒரு எதிர்பார்ப்பு. ஜாம்பவானே, எங்கள் அனுமனிடம் அப்படி என்ன சக்தி இருக்கின்றது? சற்று விவரித்துத்தான் கூறுங்களேன் என்று அங்கதனமும் உடனே வேண்ட. ஜாம்பவானின் கரங்கள் உடனேயே துதி செய்வது போல் கூம்புகின்றன. எதற்கு இந்த நமஸ்காரம்? நமஸ்காரம்தான். அஞ்சனை இனிவரும் காலத்தில் மாந்தர்கள் தொழுத வண்ணம் இருக்கப் போகிறார்கள். நான் சற்று முந்திக் கொள்கிறேன். புரியும்படியாக கூறுங்கள் ஜாம்பவான் அவர்களே. கூறுகிறேன். அனுமனின் பிறப்பிலிருந்தே கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வாயுபுத்திரன் ஒரு ருத்ராம்சதாரி. சாட்சாத் அந்த கைலாசபதியின் ஊடகம் இவன். அவதரித்த நாளும் அசாதாரணமான ஒரு நாள். மான்முகம் போல தென்படும் நட்சத்திர கூட்டமான மிருகு சிரிஷமானது பெரும்பாலும் பௌர்ணமியில் வருவதால் அந்த மாதத்துக்கும் மார்கசிரம் எனும் பொருள் கொண்ட மார்கழி என்ற பெயர் வந்தது. இந்த மார்கழிக்குள் தான் இருக்கிறது நம்மை போன்ற உயிர்களுக்கெல்லாம் மார்கவழி. இது தேவர்களின் மாதம். அதிலும் இந்த உஷத் காலம் அதிவிசேஷமான காலமாகும். மனம் ஒருமைப்படும். ஈஸ்வர கிருபை எளிதில் கெட்டும். இந்த விசேஷ மாதத்தில் கதிநிறை நன்னாளான அமாவாசை என்று மூல நட்சத்திரத்தில் பிறந்தவன் தான் அனுமன். பௌர்ணமி அன்று நமது மதி நிறையும், அமாவாசை அன்றோ நமது பித்ரு கர்மங்களால் நமக்கான கதி நிறையும். அப்படி ஒரு கதி நிறைந்த நாளில் அவதரித்தவன் இந்த அஞ்சனை மைந்தன். 5 வயது குழந்தையாக இருக்கும்போதே அனற்பழமான சூரியனை ஏதோ ஒரு வனப்பழம் என்று கருதி அதை பறித்து உண்ணச் சென்றவன்தான் இவன். அவ்வேளையில் சூரியனை விழுங்க வந்த ராகுவும் கூட அனுமனை கண்டு அஞ்சியதை என்ன என்று சொல்லுவது? சூரியனின் சுழற்சி வேகத்துக்கு இணையாக சுற்றி பறந்து சூரியனையே வியக்க வைத்த சுகவீரன் இவன். ஆயினும் இந்திரனின் வஜ்ராயுதம் இவன் சூரியனை நெருங்கிவிடாதபடி செய்வதற்காக இவன் தாடையில் வந்து மோதியது. அதுவும் நன்மைக்கே என்று ஆகிவிட்டது. மயங்கி விழுந்துவிட்ட அனுமனுக்காக பாசத்தில் துடித்தாள் அஞ்சனை. அதைவிட அதிகமாக துடித்த வாயுவோ தன் கடமையை செய்யாமல் செயலற்று போனான். வாயுவின் செயல் அருந்ததால் பூமியில் வாழும் உயிர்களின் நிலை என்னாகும் என்று எண்ணிப்பார். இந்திராதி தேவர் முதல் சகலரும் வாயுவை சமாதானப்படுத்த ஓடி வந்து விட்டனர். குழந்தை குறும்புக்கு தான் அளித்தது அதிகபட்ச தண்டனைத்தான் என வாயுவை இந்திரனும் தேற்றினான். முதல் காரியமாக அனுமனை உயிர்த்தெழ வைத்து வாயுவுக்கு மகிழ்ச்சி அளித்தார் பிரம்மன். அதன் பின் தான் வரமழை பொழிய தொடங்கியது. எனக்கு தெரிந்து பாலகனாக இருக்கும்போதே அனுமன் போல வரங்களை பெற்றவர்கள் யாரும் இல்லை. அதற்கு பிரம்மமூர்த்தியும் ஒரு காரணம். சூரியன் தன் எழிலில் 10ல் 1 பங்கை கொடுத்து உன்னை யாராலும் வெல்லவோ சொல்லவோ முடியாது என்று கூறிவிட்டான். இந்திரன் இனி வஜ்ராயுதத்தில் அனுமனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று கூறியதோடு தனது கழுத்தில் அணிந்திருந்த பொற்றாமரை மாடையையும் எடுத்து அணிவித்து விட்டான். அடுத்து வருணன் வருண பாசத்தாலோ தண்ணீராலோ அஞ்சனை மைந்தனுக்கு மரணமோ உபத்திரவமோ ஏற்படாது என்று வரமளித்தான். உறுதியான ஆரோக்கியமான சக்தி மிகுந்த உடம்பாக இவன் உடம்பு இந்த நொடி முதல் ஆகட்டும் என்றான் யமன். அடுத்து தேவ சிற்பியான விஸ்வகர்மா வந்தார். எனது உருவாக்கங்களான எந்த அஸ்திரமும் அனுமா உன்னை ஏதும் செய்யாது என்றார். குபேரனோ நீ இருக்கும் இடத்தில் தரித்திரம் இருக்காது, செல்வம் கூத்தாடும் என்றார். இறுதியாக பிரம்மனும் பரமேஸ்வரனும் தங்கள் பங்குக்கு வரங்களை கொடுத்தனர். எனது பிரம்மாஸ்திரம் மட்டுமல்ல, என் சாபங்களாலும் உன்னை அழிக்க முடியாது என்று பிரம்மா கூற
பரமேஸ்வரன் தான் இறுதியாக அனுமனை சிரஞ்சீவி ஆக்கினார். உனக்கு மரணம் இல்லை, நீ விரும்பினால்தான் மரணிக்கலாம், நீ இனி நித்திய சிரஞ்சீவி என்றார். இப்படி ஆளுக்கு ஆள் வரமென்ற பெயரில் தங்களது சக்தியை எல்லாம் அனுமனுக்குள் திணித்து விட்டனர். அந்த வகையில் பார்க்க போனால் அனுமன் இனி தனி ஒருவன் அல்ல. அவன் ஒரு தேவர் கூட்ட தொகுப்பு, மாபெரும் சக்திகளின் கலவை. மந்திர யந்திர தந்திரங்கள் மட்டுமல்ல, அஷ்டமா சித்திகளும் கூட அனுமனுக்குள் அடக்கம். இப்படிப்பட்ட அனுமனுக்கு அன்று மறதி என்னும் பூட்டை சில தவசிகள் போட்டுவிட்டனர். இதோ இன்று நான் திறந்து விட்டேன். சொல்லி முடித்த ஜாம்பவானே பதிலுக்கு அனுமனும் பார்த்த விதம் இருக்கின்றதே, அதில்தான் எத்தனை பரவசம், எத்தனை நெகிழ்ச்சி. ஜாம்பவானே, எங்கே உங்கள் திருவடிகள்? முதலில் நான் அதை நமஸ்கரிக்கின்றேன். தேவாதி தேவா, நீயா என்னை நமஸ்கரிப்பது? இது என்ன சோதனை? எனக்கு என்னை காட்டிய கண்ணாடி அல்லவா தாங்கள்? இந்த நொடி எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துவிட்டது. இந்த கடல் இல்லை, எந்த சக்தியாலும் இனி என்னை தடுத்து நிறுத்த முடியாது. ராம காரியம் இனி சோம வீரியத்துடன் திகழ ஆரம்பிக்கும். எம்பிரான் அழித்த கடையாளி வடிவில் அவரே என்னுடன் இருக்கிறார். இனி நான் தாமதிக்க கூடாது, இப்பொழுதே புறப்படுகின்றேன் என்று அனுமன் அடுத்த நொடி அண்ணாந்து ஆகாயத்தில் பார்த்தது அந்த ஒளி கோலமாகிய சூரியனைத்தான். அந்த பாஸ்கரனை சேவித்த கையோடு தந்தை வாயுவை நினைத்த மாத்திரத்தில் அனுமனின் மூச்சு குழலுக்குள் வாயுவின் வேகமான ஊடுருவலும் அதனால் மார்பில் விம்பிதமும் ஒரு சேர நிகழ அனுமனின் உருவமும் வளர ஆரம்பித்தது. அஷ்டமா சித்திகளில் ஒன்றான மகிமாவின் மகிமையாலோ இல்லை அவனுக்குள் புகுந்த வாயுவின் பெருக்கத்தாலோ இல்லை எதனாலோ என்று வானர கூட்டமே ஆச்சரியத்தோடு நோக்க ஹனுமன் வளர்ந்து கொண்டே போகின்றான். அருகிலே தான் இருந்தது மகேந்திர மலை. சற்று முன் வரை அதன் அடிவார சருக்கத்தில் 6 அடி உயர மனிதனாக மட்டுமே இருந்த அனுமனின் திருவுருவம் ஆகாயத்தையே கிழிக்க தொடங்குகிற மாதிரி வளர்ந்து கொண்டே போனதில் அங்கே அந்த மகேந்திர மலை அனுமனின் காலடியில் கிடக்கும் ஒரு பெரும் பாறை போல இருந்தது. அதன் மேல் ஏறி நின்று கடலை நோக்கிடும் போதே அனுமனுக்குள் இலங்கை சென்று விட்டதைப் போல ஓர் நினைப்பு. அவனது காலடியில் உள்ள வானர வீரர்களும் சிறு எறும்புகளைப் போலத்தான் தெரிகின்றனர். அங்கதன் ஜாம்பவான் இருவரும் அவர்களிடையே அண்ணாந்து பார்த்த நிலையில் தெரிகின்றனர். அங்கிருந்து 100 யோஜனை தூரத்தில் இருக்கிறது இலங்கை. அவ்வளவு தூரத்தை பறந்து வீசி கடக்க எத்துணை பெரிய அளவு வளர வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருக்கின்றது. ஒரு பொருளின் மீது குறிவைத்து கல்லை எறியும் போது கையில் எடுத்து கல் விடுபடும் நொடிக்கும் குறைவான காலக்கதி எது என்று எரிபவரால் கூட உணர முடியாது. ஆனால் உள்ளுணர்வில் அச்செயல் பிசகின்றி நடந்து முடிந்திருக்கும். அப்படித்தான் அனுமனின் விஸ்வரூப வளர்ச்சியும். அவன் ஏறி தாவி பறக்கும்போது கீழே உள்ள சமுத்திரத்தில் 10 யோஜனை அகலத்துக்கும் 30 யோஜனை நீளத்துக்கும் நிழல் விழுந்து அந்த நிழலை விட கடலில் நீந்தும் மீன்கள் இப்பொழுது தானே மாறிக்கால முடிந்தது, அதற்குள் திரும்ப ஆரம்பித்து விட்டதா என்ன என்று எண்ணியோ இல்லை வானில் தெரிவது என்ன என்று பார்க்க வேண்டியோ கடல் தளத்தின் மேலேயே வந்துவிட்டன. திண்டு திண்டான மேகப்பொதிகள் சிலீர் சிலீர் என்று அனுமனின் முகத்திலும் உடலிலும் மோதிட அவற்றை கைகளால் விளக்கியபடி கண்களால் இலங்கை தென்படுகின்றதா என்று துளாவியபடியே இருக்க ராமபாணம் எப்படி விசையுடன் சீறிச் செல்லுமோ அப்படியே அனுமனின் உடலும் பறந்தபடி உள்ளது. ராமபாணம் இலக்கை தாக்காமல் திரும்பாது, நானும் அப்படித்தான் என்கிற நினைப்பு அனுமனுக்குள் ஏற்பட்டது. சூரியன் அந்த அரிய காட்சியை உற்று நோக்குகின்றான். அங்கங்கே தேவர் கூட்டமும் கண்டு மகிழ்கிறது. இடையிடையே ஒரு தடை போல பறந்த அந்த கடல் பரப்பின் உள்ளிருந்து ஒரு மலையானது எழும்ப தொடங்குகிறது. அத்தியாயம் முற்றிற்று. அரவங்கள் தீண்டாது. அந்த நாளில் பர்வதங்கள் சிறகுகளுடன் பறக்கக்கூடியவையாய் இருந்தன. இதனால் இடம்பெயர்வது, புது புது இடங்களில் தோன்றுவது என்று திருந்த அவற்றின் சிறகுகளை வெற்றிவிட தீர்மானித்தான் இந்திரன். அந்த சமயத்தில் வாயுதேவன் உதவியுடன் தப்பித்து கடலுக்குள் சமுத்திரராஜனின் அரவணைப்பில் ஒழிந்து கொண்ட ஒரு மலைதான் மைனாகமலை. கடலிடை கம்பீரமாக எழுந்து நின்ற மைனாகமலை மானிட உருவமும் கொள்ளக்கூடியது.
எழும்பி நின்ற வேகத்திலேயே அத்தனை உயரத்திற்கான மானிட முக வடிவத்தையும் பெற்று பறந்து வரும் அனுமனை பார்த்து பேசியது அது. வாழ்க வீரா வாழ்க, நீ வாயு மகன்தானே என்ற கேள்வி எழுப்ப அனுமன் ஆமோதித்தான். உனது உத்தமமான நோக்கத்தை அறிவேன் நான். அற்புதன் நீ, அதனாலேயே ராம காரியமாக இலங்கை செல்கிறாய். என்னாலும் பேசப்பட போகிற செயல் வீரனே, நெடுந்தூரத்தில் இருந்து உத்வேகத்துடன் பறந்து வரும் உனக்கு எவ்வளவு களைப்பாக இருக்கும் என்று எண்ணி பார்க்கிறேன். மைனாக பர்வதன் என் மேல் உன் திருமேனி படட்டும். இந்திரனுக்கு அஞ்சி சமுத்திரத்துக்குள் ஒளிந்து கொண்டவன் நான். அதற்கு உதவியவர் உன் தந்தையான வாயு. அவர் குமாரரான உனக்கு இளைப்பாறுதல் தருவதன் மூலம் நான் எனது நன்றிகளை உன் தந்தைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். சஞ்சலமோ சங்கடமோ கொள்ளாது உன்மேனி என் மலை மேல் பரவட்டும். எனக்கும் ராம காரியத்துக்கு உதவிய ஒரு திருப்தி ஏற்படும். என் நண்பன் சமுத்திரராஜன் கூட ஸ்ரீராமனின் முன்னோர்களால் ஆதரிக்கப்பட்டவன். அவனும் கூட பறந்து வந்து கொண்டிருக்கின்றான். அனுமன் பாங்கோடு உதவிடு என்றான். அப்பொழுதுதான் நான் கடலிடை ஒழிந்த காரணமும் விளங்கியது. இன்று உனக்கு உதவுவதற்கு காலம் அன்றே என்னை தயார்படுத்தி இருக்கிறதோ என்று ஒரு நீண்ட உரை நிகழ்த்தினான் மைனாக பர்வதன். அனுமன் முகத்திலும் உவகை. ஆயினும் ஓய்வு களைப்பாறுதல் என்று இங்கே தங்குவது செயல் வேகத்தை கெடுத்துவிடும். எனக்கு எதற்கு ஓய்வும் உறக்கமும்? யமன் எனக்களித்த வரத்தின்படி என் உடல்தான் களைப்பே கொள்ளாதே என்று தனக்குள் கேள்வியை கேட்டுக்கொண்ட அனுமன், மைனாகமே உன் உபசரணைக்கு நன்றி. இந்த நொடி நான் என்னை ஒரு ராமபானமாகத்தான் உணர்கிறேன். எப்படி என் பிரபுவின் பானம் இடையில் விழாதோ அதுபோல நானும் விழ தயாராக இல்லை. இலங்கையை அடையும் வரை நான் வேறு எது குறித்தும் சிந்திக்கப் போவதில்லை. முன்பே மாரிக்காலம் இடையிட்டு அதில் பல மாதங்கள் சென்று விட்டன. பின்னும் தேவியார் இருப்பிடம் தெரியாமல் தென்பகுதி முழுக்க அலைந்ததே மிச்சம். இன்றுதான் சம்பாதி மூலமாக தேவியார் இருப்பிடம் அறிந்தேன். அந்த நொடி என்னை பற்றியும் அறிந்தேன். இந்திராதி தேவர்கள் என்னை வரங்களில் மூழ்க வைத்ததன் காரணமே ராம காரியத்துக்காகத்தான். அந்த உத்தேசத்திற்கு ஒரு பழுதும் வந்துவிடக்கூடாது என்றால் நான் நில்லாமல் சென்றுவிட வேண்டும். வெற்றியுடன் நான் திரும்புகிறேன். ராம காரியத்துக்காக தோல்வியே ஏற்படாது. திரும்பி வரும்போது நான் உன் பர்வதத்தில் தங்கி செல்கிறேன். இப்பொழுது நீ வழிவிடுவாயாக என்று அனுமன் அதற்கு மேல் மைனாக பர்வதத்தினால் தடுக்க முடியவில்லை. ஆனாலும் ஒரு தீர செயலில் ஒருவன் ஈடுபடும் பொழுது அவன் தீரத்தை எல்லா கோணங்களிலும் அளவிட்டு பார்க்க முயற்சிக்கிற மாதிரி அனுமனின் வேகத்திற்கும் தெளிவான நோக்கத்திற்கும் தடை போட அதே சமுத்திர வெளி மீது ஆகாயத்தில் சுரசை என்ற ஒரு அரக்கி தோன்றினாள். சீதை எனும் மகா சக்தியை தேடச் செல்பவன் எதிரில் அதன் நேர் எதிர் வடிவமாய் தோன்றி இடிச்சிரிப்பு சிரித்தாள் சுரசை. புதர் போன்ற விரி சடை, பாறை போன்ற நெற்றி, ஒரு மரத்தின் தண்டு பாகம் போன்ற நாசி, வெள்ளை குளத்தில் மிதக்கும் கருப்பு தட்டு போன்ற இராட்சச விழிகள், 2 அணைக்கட்டுகள் அடுத்தடுத்து கட்டப்பட்டது போன்ற உதடுகள், அதன் இரு ஓரங்களிலும் யானை தந்தம் போன்ற வளைந்த கோரை பற்கள். இப்படி ஒரு கோர உருவமான சுரசையை அனுமன் எதிர்பார்க்கவில்லை. ராமகாரியம் என்பதொன்றும் சாமானிய பணியில்லை. அது ஒரு தெய்வ திட்டம். ராவணனை அழிக்க காலத்தோடு சேர்ந்து பிரம்மன் முதலான தேவர்கள் மிகுந்த கவனத்துடன் நேற்று செய்த, இன்றும் செய்து நாளையும் செய்யவிருக்கின்ற ஒரு அறப்பணி, அரும்பணியும் கூட. பரமனையே தன் வீணை இசையால் கட்டி போட்டுவிட்ட ராவணன் மும்மூர்த்திகளாலும் அழிக்கப்பட முடியாத வரம் பெற்றவன். மாயையே ஆட்டுவிக்கும் ராவணனின் இலங்கை ஓர் அரக்க சாம்ராஜ்ய பூமி. அது ஒன்றும் அன்று அனுமன் மரங்களை பெயர்த்து எறிந்து விளையாடி முனிவர்களின் சாபத்துக்கு இலக்கான வனாந்திரமோ அயோத்தி மிதிலை போல தர்மமிகு பட்டணமோ இல்லை. எனவே அங்கே செல்லும் அனுமன் சுக்ரீவன் சபையில் அவனுக்கு உகந்த மந்திரியாக திகழ்ந்த அந்த மதியூகத்துடன் தான் செல்கிறானா
இல்லை தனது சர்வ சக்திகளை உணர்ந்த நிலையில் மகா கர்வியாகி புத்தி கூர்மை இழந்து விட்டானா என்றெல்லாம் சில தேவர்களும் ஏன் பிரம்மனுமே நினைக்கப் போய்த்தான் அவர்கள் சுரசையை பயன்படுத்தி அனுமனை சோதிக்க விரும்பினர். அந்த சோதனைத்தான் இப்பொழுது அனுமனிடம் நடக்க இருக்கிறது. ராமபானம் இடையில் விழாது, அதுபோல நானும் இடை தங்கேன் என்று மைனாக பர்வதத்திடம் கூறிய அனுமன் இந்த சுரசையை எப்படி சமாளிக்கப் போகிறான் தெரியவில்லை. ஆவலுடன் பார்க்கிறார்கள் தேவர்கள். சுரசையின் கோர உருவத்தை பார்த்து அனுமன் அயரவில்லை. சுரசை இடி சிரிப்பு சிரித்தாள். அதன் எதிரொலியாக கடல் தழும்பி உருவான நீர் அலைகள் அவன் முகத்தில் பட்டு தெரித்தது. அனுமனுக்குள்ளும் யார் இவள் என்ற கேள்வி. ஒருவேளை அந்த லங்காதிபதி நான் வருவது தெரிந்து ஏவிவிட்ட அரக்க ஏவுகணையோ என்றெல்லாம் அனுமன் எண்ணினான். அவளும், ஏய் வானரனே, நீ எப்பொழுது வருவாய் என்று தான் காத்திருந்தேன். எனது அகோர பசிக்கு நீதான் இன்று உணவு என்றவள் விழுங்க தயாராவது போல வாயை திறந்தாள். அனுமன் ஒன்றும் அவள் பேச்சால் அயர்ந்து விடவில்லை. அரக்கியே வழிவிடு, நான் ராம காரியமாக போய்க் கொண்டிருக்கிறேன். உனது பசிக்கு இப்பொழுது நான் ஆகாரமாக முடியாது. வரும்போது வேண்டுமானால் உனக்கு உணவாகிறேன். ராம காரியத்தில் ஈடுபட்டிருக்கும் எனக்கு தடையாக இருக்காதே. அது தர்மத்திற்கும் தடையாக இருப்பது போன்றது. அனுமனின் விளக்கத்தை சுரசை காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை. அதெல்லாம் முடியாது, உன்னை விழுங்கி ஏப்பம் விடுகிறேன் பார் என்று பல யோஜனை நீள அகலத்திற்கு வாயை திறந்தாள். அனுமனும் அவள் விளங்க இயலாத அளவிற்கு தனது உருவத்தை பெரிதாக்கிக் கொண்டே போனான். பிறகு சட்டென்று இயல்பான தன் உருவிற்கு மாறிய அனுமன் அவளது பாதாளம் போன்ற வாயுனுள் புகுந்து மூச்சுக்காற்று வழியாக வெளியேயும் வந்துவிட சுரசை உடனேயே பழைய நிலையை அடைந்து, பலே வாயுகுமாரா, என் விருப்பத்தை நிறைவேற்றுவது போல உன்னையும் காத்து கொண்டாய். உனது சமயோஜிதத்தை அறியவே நான் இவ்வாறு நடந்து கொண்டேன். நான் நச்சரவரங்களுக்கெல்லாம் தாய். இங்கே உன் முன்னால் நான் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தேவர்களின் விருப்பம். என்னை வெற்றி கொண்ட நீ எங்கும் வெற்றியே பெறுவாய். உனக்கு என் ஆசிகள் என்று. இன்று என்னை வெற்றி கொண்ட உன்னை அரவங்கள் என்றுமே தீண்டாது. அது மட்டுமல்ல, உனக்கு அரவ கூட்டமே கட்டுப்படும் என்றாள் சுரசை. அது என்னவோ தெரியவில்லை. அனுமனின் ராசியே முதலில் மோதல், பிறகு வரங்களாக வாங்கி கொள்ளுதல் என்றாகிவிட்டது. இங்கும் அது தொடர அனுமன் சுரசையை பணிந்துவிட்டு வான வீதியில் மீண்டும் வேகம் எடுத்தான். இனி தடை ஏதும் இருக்காது என்பது அவன் எண்ணமாக இருக்கலாம். ஆனால் பறந்து கொண்டே இருந்த அனுமனின் நிழலை பிடித்தாள் ஒருத்தி. சிம்ஹிகை அவள் பெயர். இலங்கையை சுற்றியுள்ள கடல் பரப்பில் தன் தளத்தை அமைத்து கொண்டு இலங்கையை காவல் காக்கும் அரக்கி அவள். மகா பெரிய ராவண விசுவாசி. இவளை தாண்டி ஒரு எறும்பு கூட இலங்கைக்குள் புக முடியாது. இவளைப் போலவே பல அரக்கியர்கள் இருக்கும் பலம்தான் ராவணனை செருக்கோடு வைத்திருந்தது. சிம்ஹிகை உருவத்தால் மட்டும் கோரமான அரக்கி அல்ல. கைப்பற்ற முடியாது என்று கருதப்படும் ஒருவரின் நிழலையே கைப்பற்றி அந்த நிழலுக்கு உரியவரை தன்வசம் கவர்ந்து இழுக்கும் மாயாவி அவள். அந்த மாயம்தான் சமுத்திரத்தில் பல யோஜனை அளவில் விழுந்த அனுமன் நிழலையும் காப்பாற்ற முயன்றது. உடனேயே எதிரொலி வானத்தில். அனுமனின் பறக்கும் வேகம் ஒரு கட்டுக்கு வர அனுமன் அப்படியே வானிலிருந்து சமுத்திரத்தில் விழத் தொடங்கினான். நல்ல வேளையாக சுதாரித்து கொண்டவன் சிம்ஹிகையை உற்று பார்த்தான். அவளுக்கும் சுரசை போலவே பல யோஜனை நீள அகலத்தில் வாய். அப்பொழுதுதான் சுரசை எதிர்பட்டு தன்னை சோதித்ததும் ஒரு பயிற்சி என்பது அனுமனுக்கு புரிந்தது. அந்த பயிற்சியில் வென்றது போலவே இதோ இங்கேயும் இவளிடம் நடப்போம் என்று வெகு வேகமாக விரல் அளவிற்கு தும்பி பூச்சியாய் பருமனான ஒரு மலை தேனி கணக்காய் மாறி திறந்து கிடந்த அவளது வாய்க்குள் நுழைந்தவன் அப்படியே அசுர வேகத்துடன் உள்ளே தொண்டை வழியாக வயிற்று வரை சென்று பிறகு அப்படியே சகலத்தையும் பிளந்து கொண்டு வெளியில் வந்தான். சிம்ஹிகை அலறிக்கொண்டு உயிர் விட்டாள். அனுமனிடமும் அப்பாடா என்ற ஒரு பெருமூச்சு. அப்படியே நிற்காமல் தொடர்ந்து பறந்தவன் கண் எதிரே இலங்கையும் தெரிய தொடங்கியது. இலங்கையின் கடலோர விளிம்பில் லம்பம் என்கிற பர்வதம் வா அனுமா வா என்று அவனை வரவேற்கிற மாதிரி பார்த்தது. பறந்து வந்த வேகத்திலேயே அதன் மேல் போய் நின்ற அனுமன் நிமிர்ந்தான். இந்த அத்தியாயம் முடிவுற்றது. இசை வித்தகன் மகேந்திரகிரியில் விஸ்வரூபம் எடுத்து
தொடங்கிய அனுமனின் வான்மிசை பயணம் இலங்கையின் கடற்பரப்பின் ஓரமாக உள்ள லம்பம் மலையில் வந்து முடிவடைகிறது. சிறகுள்ள பறவைகள் வானில் பறப்பது இயற்கை. ஆனால் ஒரு வானர மனிதன் சிறகுகள் இன்றி பறந்த விந்தையை வான வீதியில் உள்ள அத்துணை தேவர்களும் பார்த்து மலைத்து போயிருந்தனர். அடுத்தடுத்து சோதனைகள். அதை ஹனுமன் வெற்றி கொள்ள வேண்டும் என்னும் ஆதங்கம் வேறு. ஒரு நாடகம் நடிக்கப்படும் போது அதை ஆக்கியவன் திரைமறைவில் இருந்து கொண்டு பிழை ஏதுமின்றி காட்சிகள் நடந்து முடிய வேண்டுமே என்று கவலைப்படுவது போலத்தான் இருந்தது தேவர்களின் கவலையும். அதற்கு ஒரு வலுவான காரணமும் உண்டு. ராவணேஸ்வரனின் ஆளுமை தணலில் சகல லோகங்களுமே அப்போது கருகி கொண்டிருந்தன. அருமையான சிவபக்தன், அற்புதமான இசைவித்தகன் இருந்தும் பல கொடிய செயல்களின் மொத்த வடிவமாக ராவணன் திகழ்ந்து கொண்டிருந்தான் என்பது தான் நிஜம். அதில் பிரதானமானது அவனது காமம், அடுத்து தனக்கு நிகர் எவரும் இல்லை என்கிற கர்வம். இதனால் அவனிடம் தேவர்கள் பட்டப்பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. மனித வாழ்வை நிர்வகிக்கும் 9 கோள்களும் கூட அவனது சிம்மாசனத்தின் கீழ் 9 படிகளாய் விட்டன. கோள்களின் வயிற்றில் மிதத்து கொண்டு ஏறி சிம்மாசனத்தில் அமர்ந்தால்தான் ராவணனுக்கு அமர்ந்த மாதிரியே இருக்கும். அடுத்து தேவர்களின் தலைவனான இந்திரனின் அமராவதி பட்டணத்தை விஞ்சும் வண்ணம் தனது இலங்கை மாநகரத்தை அவன் வடிவமைத்து கொண்ட விதம், அதையும் மயனை வைத்தே செய்து கொண்டது தான் விசேடம். ஆனால் இலங்கையின் எழிலை எப்படி விவரிப்பது என்பது மகா கவிகளுக்கு கூட சவாலான விஷயம். லம்பம் மலை மேல் நின்றபடி நோக்கும் மாருதியின் கண்களிலும் எழில் மிகு இலங்கை வியப்போடு வெறியத்தான் செய்தது. அந்த மாநகரில் விருட்சங்களுக்கும் பஞ்சமே இல்லை. மலை வனங்களில்தான் எல்லா விதமான விருட்சங்களையும் பார்க்க முடியும். சில விருட்சங்களுக்கு பருவ சூழலும் மிக முக்கியமானது. மலையில் நிலவும் பருவ தரையில் நிலவாது. ஆனால் இலங்கையிலோ பஞ்சபூதங்களும் ராவணனுக்கு கட்டுப்பட்டு கால் அமுக்கிவிடும் ஏவலர்களாக சேவகம் செய்து கொண்டிருப்பது போல் தோன்றியது அனுமனுக்கு. அதனால் எங்கு பார்த்தாலும் விருட்சங்கள், அதனால் எங்கும் குளிர் நிழல். பகலில் சூரிய ஒளியில் தகதகக்கும் விமானங்களுடன் கூடிய மாட மாளிகைகள் இரவானால் சந்திர பிம்பத்தால் தாக்குண்டு மென்மையாக ஜொலித்தன. மாளிகை முகப்புகளிலும் எங்கு பார்த்தாலும் சுவர்ண பிரகாசம். உலோகங்களின் அரசன் என்று சொர்ணத்தை சொல்வார்கள். அது பஞ்சபூதங்களால் அழிக்க முடியாதது, அபூர்வமானதும் கூட. நல்லதொரு மனிதரை தங்கமான மனிதர் என்று கூறுவது போல இதை பார்த்துத்தான் எதனாலும் பாதிப்படையாமல் பண்பு கெடாமல் இருப்பது என்பது மாய உலகில் அசாத்தியமான ஒரு விஷயம். அதனால்தான் நல்ல ஒரு மனிதரை தங்கமான மனிதர் என்று கூறுகின்றோம். அதற்கு சாட்சி சொல்வது போன்றுதான் விஸ்வாமித்திரரையே மேனகை மயக்கிய சம்பவம். விஸ்வாமித்திரர் தன் தவ வலிமையால் திருசங்கு என்கிற பெயரில் புதிதாக ஒரு லோகத்தையே நிர்மாணித்தவர். வசிஷ்டரின் வாயாலேயே பிரம்மரிஷி என்று புகழப்பட்டவர். ஆனாலும் மேனகை என்னும் மாயை அவரை உருக்கி குலைத்து விட்டது. மாயைக்கு அப்படி ஒரு சக்தி. அது கவர்ந்து இழுக்கக்கூடியது. இலங்கையும் அனுமனை கவர்ந்து இழுத்துத்தான் போட்டது. மேற்கில் ஆதித்தனும் அமிழ்ந்து சந்திரன் பிரதிபிம்பமாய் தோன்றிட இரவு காலமும் ஆரம்பமாகிவிட்டது. இதில் எங்கே சென்று அன்னை மைத்திலியை தேடுவது என்று முதலில் ஐயமுற்றான். சற்று ஐயமுற்றாலும் இந்த நகரின் ஒரு இண்டு இடுக்கை கூட விட்டு வைக்கக்கூடாது என்கிற ஒரு முடிவுக்கு வந்து முதற்காரியமாக ராஜவீதியில் காலை வைத்தார் அனுமன். ஆனாலும் விஸ்வாமித்திரன் போல ஒரு கிரக்கத்தை அனுமன் கொல்லவில்லை என்பதை அழித்துச் சொல்ல வேண்டும். ஆங்காங்கே மயங்கினாலும் உடனுக்குடன் அவன் விழித்து கொண்டதுதான் ஆச்சரியம். நான் வந்திருப்பது அன்னை மைத்திலியை தேடி, இலங்கை அழகில் மயங்க அல்ல என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே அந்த சூழலுக்கு ஏற்ற சராசரி உருவத்தை ஏற்படுத்தி கொண்டு லங்கா நகருக்குள் நுழைய முயன்றான். அதுவும் முதல் காலமாக இடது காலை வைத்து. சத்துருக்களின் வீடு, மயானம், போகக்கூடாத இடம், இங்கெல்லாம்
இடது கால்தான் முதலிடம் பெறும். மகாபாரதத்தில் மகத மன்னன் ஜராசந்தனை சந்திக்க பீமனுடன் கிளம்பிய போது கிருஷ்ணன் எடுத்து வைத்த முதல் அடியும் இடது அடிதான். அனுமனின் சாத்திர ஞானம்தான் அவனது இடபாகத்தை தூக்கி வைக்கச் சொன்னது. ஆனால் நுழை முகத்திலேயே ஆகாய மேகங்களை உரசுகிற அளவுக்கு மதில் சுவர். அழகிய இலங்கைக்கு காவலா இந்த மதில் சுவர்? அசுரன் ராவணனுக்கு கூட அச்சமா? எவர் வந்து விடுவர் என்று இத்தனை உயரத்திற்கு மதில் எழுப்பியுள்ளான். ஒருவேளை அனைத்திலும் நான் வேறுபட்டவன் என்று காட்டுவதற்காக இருக்குமோ? இல்லை, இலங்கை நகரையே அவன் தனது அரண்மனையாக கருதி இந்த மதிலை எழுப்பியிருக்கின்றானோ? சில அசுரர்கள் ஊர் வேறு அரண்மனை வேறு என்று பிரிந்து கிடப்பார்கள். ராவணனோ மொத்த இலங்கையையே தான் உவந்து வாழ்கின்ற பகுதியாக கருதியிருக்க வேண்டும். அப்படி கருதக்கூடியவன் தான் அவனும். இல்லாவிட்டால் பஞ்சனையில் உறங்கும்போது வர்ணனை கூப்பிட்டு மெல்லிய சாரல் மழை பெய்ய சொல்வானா? அக்னியை அழைத்து இதமாக குளிர் காய்வானா? மொத்த தேவர்களையும் அடிமைப்படுத்தி சதா தன் புகழையே பேசும்படி செய்து அதை காது குளிர கேட்டு மகிழும் குணத்தை உடைய ராவணன் தனது இராஜாங்கமானது நிகரில்லாது என்று ஒவ்வொருவருக்கும் உணர்த்த எதை வேண்டுமானாலும் செய்வான். அனுமன் மதிலை பார்த்து இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டே அதை தாண்ட முனைந்த போது எங்கிருந்தோ ஒரு எக்கால சிரிப்பு சத்தம் கேட்டது. அசுரச் சிரிப்பு, அதிலும் பெண் ஒருத்தியின் சிரிப்பு. பெண்ணுக்கும் இடிச்சிரிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி ஒரு சம்பந்தம் இருந்தால் அவள் பெண்ணும் கிடையாது. ஹனுமனும் அந்த சிரிப்பை பற்றி இப்படித்தான் நினைத்தான். சிரிப்பு வந்த திசையையும் நோக்கினான். அங்கே மாமிச மலை போல ஒரு ராட்சச உருவம், மரத்திலிருந்து தொங்கும் விழுதுகள் போல சதை பிடித்த கருப்பு முடிகள், பெரிய பெரிய நெற்றி, அதன் கீழே தீக்கங்கு போன்ற முட்டை விழிகள், பனைமரம் ஒன்று சாய்ந்து கிடப்பது போல மூக்கு, அதற்கும் கீழே அகழி சுவற்றை ஞாபகப்படுத்தும் பல்வரிசையோடு கூடிய கணவாய் போன்ற வாய், கழுத்தில் பல நூறு மனித கபாலங்களை கோத்து அணிந்த மாலையும் அது தவழும் குறுமலை போன்ற மார்பகங்களுமான அரக்கி ஒருத்தி இமைக்கக்கூட மறந்து அனுமனையே வெறித்து பார்த்தபடி இருந்தாள். அனுமனுக்கோ அவள் உருவை பார்க்க பரிதாபமாக இருந்தது. ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு சொரூபமா? என்ன பாவம் செய்தாளோ என்று தான் நினைக்க தோன்றியது. அவளிடமோ ஆச்சரிய பிரவாகம். தன் உருவை கண்டு நடுங்காமல் ஒரு வானர மனிதன் நிற்கின்றானே என்கின்ற திகைப்பு. ஏய் வானரனே, யார் நீ? எங்கு வந்தாய்? என்று அந்த ஆச்சரியம் கலையாதபடி வினா எழுப்பினாள். இலங்கையின் காவல் தெய்வமாகவும் ராவணனின் ஏவல் தேவதையாகவும் விளங்கிடும் லங்கினி என்கின்ற அந்த அரக்கி. நான் லங்கா நகரத்து எழிலை பருக வந்த ஒரு நாடோடி என்றான் அனுமன். குரங்கு நீ, உனக்குள் எழில் ரசனையா? ஓடி போய்விடு என்றாள் அவளும் பதிலுக்கு. இந்த இலங்கையை நான் சுற்றி பார்ப்பதால் உனக்கு என்ன ஆகிவிடப் போகிறது? பெண்ணாக இருந்தும் துளியும் கருணையே இல்லாமல் பேசுகிறாயே தாயே. குரங்கே, என்ன இது? ஆறறிவுடைய பேரறிவாளர் போலெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றாய். நான் லங்கினி. என் கடப்பாடு இங்கே காவல் செய்வது. என்னை மீறிக்கொண்டு ஒரு குருவி கூட இலங்கைக்குள் புக முடியாது. அதிலும் சமீப காலமாக காவலில் மிக கவனமாக இருக்கும்படி எனது அதிபன் ராவணன் உத்தரவிட்டிருக்கின்றான். திரும்பவும் சொல்கிறேன், ஓடி போய்விடு குரங்கே. லங்கினி இம்முறை இதழ்களிடையே தீப்பொறி பறக்க கர்ஜித்தாள். அனுமனோ துளியும் அயரவில்லை. ராம காரியத்தை ஒரு ராவண காரியமா தடுத்து நிறுத்துவது? ஏழாவது லங்கினியே, நான் உள்ளே நுழைந்து தீருவேன் என்று அனுமன் சொன்ன அடுத்த வினாடி அவன் கன்னத்தில் லங்கினியின் வலது கரம் ஓர் அறை விட்டு திரும்பியது. அது இந்திரனின் வஜ்ராயுதம் பட்ட கன்னம். வஜ்ராயுதத்தாலேயே ஒன்றும் ஆகிவிடவில்லை. லங்கினியின் கைதானா வழி ஏற்படுத்த போகிறது? அடுத்த நொடி அனுமன் உள்ளம் கனலாகிவிட்டது. தாக்கப்பட்டால் அன்றி பந்துகள் மேல் எழும்பாது. சிலருக்கு வலியும் தான் வலிமையை தரவல்லது. அனுமனும் அன்பாய் பண்பாய் பேசினான். ஆனால் அவன் அது கன்னத்தில் அறையாக மாறிவிட்டது. இனியும் பொறுத்தால் இந்த லங்கினிக்கு அது பெருமை சேர்த்துவிடும் என்று ஆவேசித்த ஹனுமன் சட்டென்று அவளுக்கும் மிஞ்சிய உருவுக்கு மாறி தனது உருக்கு கையையும்
விசையோடு அசைத்து அதில் இடது கை விரல்களை மடக்கி குவித்தவனாக லங்கினியின் மைய மார்பில் ஒரு குத்து விட்டான். ஒரே ஒரு குத்துத்தான். கூடவே ஒரே ஆக்ரோஷ சப்தம். இதய பகுதிக்குள் ஒரு பிரளயம் ஏற்பட்டு உடம்பு ஒட்டுமொத்தமும் நொறுங்கிவிட்டது போல அப்படியே தரையில் விழுந்தாள் லங்கினி. இதழ் கடையோரம் ஒரு அருவி பெருக்கு போலே குருதியும் பொங்கி வழிய, அதாவது இரத்தமும் பொங்கி வழிய, தனது தடித்த கைகளை கூப்பி அனுமனை ஆசிர்வதிக்க பார்த்தாள். பின் நிதானமாக பிரம்மதேவன் கூற்று மெய்யாகிவிட்டது என்றாள். அவள் அப்படி கூறியது அனுமனை கூர்மையாக்கியது. லங்கினி, என்ன கூறுகிறாய் நீ? நான் இந்த இலங்கைக்கு காவல் தேவதை, ஆயினும் பிரம்ம உபாசனை உடையவள் நான். எனது அதிபன் ராவணனைப் போல் நானும் தேவர்களிடமிருந்து பல வரங்களை பெற விரும்பினேன். எனது அதிபன் ஈஸ்வர பக்தன். அவரை இறுக பற்றி கொண்டான். நானோ ஒரு முகத்திற்கு 3 முகமுடைய பிரம்மனை பற்றி கொண்டேன். தேவர்கள் தான் எங்களுக்கு எதிரி, மூவர்கள் அல்ல. அதிலும் பிரம்மன் என் ஆராதனைக்குரிய மூர்த்தி. ஒரு நாள் அவனை துதிக்கையில் பிரம்மன் கூறியது இன்று பலித்துவிட்டது. இந்த இலங்கை ஒரு நெடியுடை நகரம் அல்ல. இது ஏரி தழலில் கருகப் போகிறது. அதன் முன்னோட்டமாகவே ராவணனை காமக்கனல் பற்றி கொண்டுள்ளது. வானர வீரன் ஒருவன் வருவான். அவனால் நீ தாக்கப்படும் நாளிலிருந்து இலங்கையின் அழிவும் ஆரம்பமாகும். அதாவது இங்கு இப்பொழுது நிலவியபடி இருக்கும் அதர்மங்களுக்கு அழிவு ஆரம்பமாகும். அன்றே நீ என்னை அடைந்திடுவாய் என்று அவன் கூற்று இன்று மெய்யாகிவிட்டது. உனக்கு இனி வெற்றித்தான் என்றாள் லங்கினி. அனுமனுக்கு மகிழ்ச்சி. நுழைமுகத்திலேயே ஒரு அருள்முகம் கிடைத்த புதிய தெம்பில் அப்படியே ஓங்கி உயர்ந்த அந்த மதிலை ஒரு நொடியில் தாண்டி குதித்தான். மேற்கில் ஆதித்தனும் அமிழ்ந்து சந்திரன் பிரதிபிம்பமாய் தோன்றிட இரவு காலமும் ஆரம்பமாகிவிட்டது. இதில் எங்கே சென்று அன்னை மைதிலியை தேடுவது என்று முதலில் சற்று ஐயமுற்றாலும் இந்த நகரின் ஒரு இன்று இடுக்கை கூட விட்டு வைக்கக்கூடாது என்கிற ஒரு முடிவுக்கு வந்து முதற்காரியமாக ராஜவீதியில் காலை வைத்தான். இங்கேயும் இடக்கால்தான் முதலில். வாழ்வழிப்பது வலது, இடர்பட போவது இடது. இந்த எதிரி பட்டணமும் இடர்படத்தான் போகின்றது என்பது போல் முதலில் இடது பாதத்தை வைத்தான். இந்த அத்தியாயம் முடிவுற்றது.